வெல்கம் டு NMAX சிவல் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரியில் கொஷின் நம்பர் 9. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ரைட் ஆங்கிள் அட் பி. ஸோ ஏபிசி ட்ரையாங்கிளில் ரைட் ஆங்கிள் வந்து பிங்கிற பார்ட்டில் இருக்குது. இஃப் tan A இஸ் ஈக்குவல் டு 1/3. டேன்னா நமக்கு என்னது? ஏ ஆங்கிளில் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ ஆப்போசிட் 1ஆகவும் அட்ஜசன்ட்டில் √3ஆகவும் இருந்திருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம அடுத்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு தேவை உள்ளதை கண்டுபிடிச்சா போதும். இப்போ இது ஹைப்போட்டனஸ் தெரியாது. ஹைப்போட்டனஸ் தெரியலன்னா நம்ம என்ன செய்வோம்? அடுத்த 2 சைட்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுவோம். ஸோ 1 √3 ஸ்கொயர் பண்ணால் √3 × √3 வெறும் 3. ஸோ 4. அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து 2. ஸோ நமக்கு என்னெல்லாம் இப்போ தேவை? sin A cos A, அதே மாதிரி sin C cos C. இது ரெண்டும் தான் தேவை, இது 4 தான் தேவை. sin Aனா என்னது? ஆங்கிளோட ஆப்போசிட் டிவைட் பை ஹைப்போட்டனஸ், அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். இப்போ ஆங்கிள் இங்கே இருக்குது, ஓகேவா? ஏ கிடையாது. sin C கண்டுபிடிக்கும் போது ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ், அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ், இதில் தான் கரெக்டாக போடணும். இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள். sin A என்ன இருக்குது? 1/2. அதுக்கப்புறம் cos C 1/2 ப்ளஸ் cos A என்னது? √3/2. sin C √3/2. அவ்வளோதான். மல்டிபிள் பண்ணிட்டு ஆட் பண்ண வேண்டியதான். நியூமரேட்டரோட மல்டிபிள் பண்ணணும். ஸோ 1 1s are 1. டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணணும். 2 2s are 4. √3 × √3 வெறும் 3. 2 × 2 4. சேம் டினாமினேட்டர், அதனால் நியூமரேட்டரை அதே ஆப்ரேஷனில் போட்டு எழுதிட வேண்டியதான். 4 4 1. ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். செகண்ட் ஒன் cos A என்னது? √3/2. cos C 1/2 மைனஸ் sin A என்னது? 1/2. sin C √3/2. நியூமரேட்டரோட ஆட் பண்ண வேண்டியதான். டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ண வேண்டியதான். டினாமினேட்டரோட மல்டிபிள் பண்ண வேண்டியதான். ஸோ √3/4 √3/. சேம் டினாமினேட்டர். ஸோ நியூமரேட்டர் அதே ஆப்ரேஷனில் போட்டுட வேண்டியதான். 0/4 0. அவ்வளோதான்.